வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த புனிதமான பௌர்ணமி தினம் நேற்று, இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி தினம் இருந்தது. எப்போவுமே பௌர்ணமி வரும்போது அந்த ஆற்றல் களம் அதற்கு முன்ன பின்ன 2 நாட்கள்லையுமே இருக்கும். சரிங்களா? குறிப்பாக பின்னாடி வரக்கூடிய நாளில் இந்த பௌர்ணமியோட ஆற்றல் அப்படியே இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் நாம் இப்போது இந்த பௌர்ணமியோட ஆற்றலோட இப்போ ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை நாம் பெற இருக்கிறோம். இந்த தியானம் உங்களுக்கு குண்டலினி யோகத்தில் 3வது தீட்சை என்று சொல்லக்கூடிய துரிய தவம். சரிங்களா? உச்சியில், தலை உச்சியில் மனம் வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தியானம். இதை சொல்லாத ஞானிகளே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த தியானத்தினுடைய முக்கியத்துவம், வலிமை எல்லா மகான்களாலும் ஒற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு தியானத்தை இந்த புனிதமான நல்ல தினத்தில் நாம் பெறுறோம். இறையர்களும் குருவர்களும் நமக்கு முழுமையாக துணை நின்று வழி நடத்தட்டும். சரி, இப்போது ஒரு 3/4 மணி நேரம் இந்த தவம், துரிய தவ தவம் என்பது நம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, மனதை ஆற்றல் படுத்தக்கூடிய, மனதை சக்திப்படுத்தக்கூடிய, அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? அப்போ இந்த மனதை நம்ம எந்த அளவுக்கு ஆற்றல் படுத்தி சக்திப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதை நன்றாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால தான் எல்லா மகான்களும் மேக்சிமம் தியானத்தை சொல்லாத மகான்களே இல்லை. யாரோ ஒரு சிலர் தியானம் வேண்டாம் அப்படிங்கிற மகான்கள் இருக்கிறாங்க. ஆனால் 99.9% இருக்கிற ஞானிகள் தியானத்தின் வழியாகத்தான் இறைவனை உணர முடியும், நம்ம வாழ்க்கையை செம்மையாக வைத்துக்கொள்ள முடியுங்கிறத மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதன்படி நாம் இப்போ ஆக்ஞை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்ஞை என்பது புருவ மையத்திலே நம்முடைய உயிரின் அசைவை, அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய மனதை கொண்டு கவனிக்கிறோம். ஆக்ஞையில நம் மனதின் மூலமாக உயிரை கவனிக்கிறோம். சாந்தி தியானத்திலையும் அதே போல நம்ம உயிரை மூலாதார மையத்திலே மனதின் மூலமாக கவனிக்கிறோம். இப்ப இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்ன? தியானத்தினுடைய ஒரே நோக்கம் நாம் இறை உணர்வை பெறுவதுதான். அதனுடைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைச்சது. உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மன அமைதியா இருக்கட்டும், ஒரு வைராக்கியமா இருக்கட்டும், புலன் மயக்கத்திலிருந்து விடுபடக்கூடியதா இருக்கட்டும், பொருள் மயக்கத்திலிருந்து விடுபடுறதா இருக்கட்டும், சரிங்களா, தீய பாவ பதிவுகளை அழிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். தவத்தினுடைய நோக்கம் சமாதி நிலையை அடைவது. சமாதின செத்ததுக்கு அப்புறம் இல்லை, சமம் கூட்டல் ஆதி என்று சொல்லக்கூடிய வாங்காலத்திலே இறைவனுக்கு சமமாக நம்மை உணரக்கூடிய நிலைதான் சமாதி நிலை. அதுல கிட்டுகிற இன்பம் பேரின்பம்.
அதுதான் தவத்தினுடைய நோக்கம். அப்போ அந்த ஆதிக்கு சமமான நிலையை நீங்க அடையிறதுக்கு எங்க போகணும்? எங்கேயாவது போகணுமா அப்படின்னா அது தேவையில்லை. அதைத்தான் சிவவாக்கியர் பாடுவார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. என்ன சொல்றாரு? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. அட, உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை பார்க்கறதுக்கு வெளியில அவன் ஓடுறான். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உனக்குள்ள இருக்கிற, இன்னும் ஒரு படி மேல போய் நீயாகவே இருக்கிற அந்த ஜோதியை உள்ளே சென்று காணாமல், சரிங்களா, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. அப்ப எங்க இருக்கிறான் இறைவன்? எங்கும் இருக்கிறான். அப்ப எனக்குள்ள இருக்கிறானா? நிச்சயமாக இருக்கிறான். எங்க இருக்கிறான்? உயிரில் இருக்கிறான். உயிரின் மையத்தில் இருக்கிறான். ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. ஒவ்வொரு அணுவிலும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு பொருளிலும் நான் இருக்கிறேன். நான் இல்லாத ஒரு பொருள் இல்லை. அவன் எங்க இருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான். அப்ப எனக்குள்ள இருப்பானா? சத்தியமா இருப்பான். உங்கள் உயிராக இருப்பது இறைவனே. சரிங்களா? உங்க உயிரினுடைய மையத்திலே இறைவன் இருக்கிறான். அறிவாக இருக்கிறான். எந்த ஒரு பொருள் சுழலும் போதும் அதனுடைய மையம் சுழலாது, இல்லையா? இது உங்களுக்கு தெரியும். இப்ப ஃபேன் சுத்துதுன்னா நடுவுல அந்த ராடு சுத்தாது. சக்கரம் சுத்துதுன்னா அந்த சென்ட்ரல் இருக்கிற அச்சு இருக்குல்ல, அது சுத்தாது, இல்லையா? அப்பதான் மற்றது சுத்த முடியும். அப்ப எந்த ஒன்று சுழலும் போதும் அதனுடைய மையம் சுழலாது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப மையம் சுழலாம இருக்குதுன்னா அது அசைவற்று நிலை பெற்று இருக்குது. அதுதான் ஆமா. ஒரே நிமிடம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷமா, நான் இது வைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகேங்க.
வாழ்க வளமுடன். அம்மா இப்போ கிளியராக இருக்குங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. கிளியரா இருக்குங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி. சரி, நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நாம் செய்யக்கூடிய தவம் குண்டலினி யோகம். என்ன யோகம்? குண்டலினி யோகம். உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தியானத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? அந்த உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தியானத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய உயிர் இருக்கிறது, அந்த உயிரினுடைய மையத்திலே இறைவன் இருக்கிறான். அதை ஒரு பாடல்ல அம்மா பாடுறப்ப கூட சொல்லுவாங்க, குருவணக்க பாடல்ல, உடலுக்குள் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய, புன் செயல்கள் தீய செயல்களுடைய பதிவை அழித்து பூர்வ நிலையாகிய இறை உணர்வை அறிவறிய துரியம் தந்து. அதான் துரியத்தினுடைய முக்கியத்துவம். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் அழித்து நாம் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை அடைய செய்யக்கூடிய வலிமை எதுக்கு இருக்குன்னா உங்க துரியத்துக்கு இருக்கு. அந்த தவம் தான் இன்னைக்கு எடுக்க போறோம். துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி. அது உங்களுக்கு இன்னும் அடுத்த துரியாதீதம்னு ஒரு தீட்சை இருக்கு ஞான தீட்சையில, அது அதற்கு அடுத்த நிலை. பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. சரிங்களா? ஒவ்வொரு உயிருக்குள்ளே என்ன இருக்குது? அறிவு இருக்கிறது. இறைவனே அறிவாக இருக்கிறான். அறிவே தெய்வம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவே தெய்வம். அப்ப தெய்வம் எப்படி இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. சரியா? அதுதான் உள்ள எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது. உங்க ஹார்ட்டை, லங்ஸை, கிட்னியை, லிவரை, சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் நடக்குதா? கரெக்டா பண்ணுதா? தப்பு தப்பா பண்ணுதா? இந்த பூமி கரெக்டா சுத்துதா? தப்பு தப்பா சுத்துதா? சூரியன் கரெக்டா வருதா? தப்பு தப்பா வருதா? கரெக்டா வருது. எப்படி? அறிவு. அந்த அளவுக்கு அந்த இறைவன் பேரறிவுடையது. அப்ப அவன் எங்க இருக்கிறான்? நம்ம உயிரினுடைய மையத்தில் இருக்கிறான். இப்ப அந்த உயிரின் மையத்தில் இருக்கிற இறைவனோடு நாம போய் இணையணும். சரிங்களா? அதுதான் நம்மளோட நோக்கம். அதான் உள்கடை. எங்க? உள்கடை அப்படிங்கிறது தான் கடவுள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல. சரிதானுங்களா? கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, அது பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினை சொல். ஒரு பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல், ஒரு வினையை, ஒரு செயலை குறிக்கிற சொல் வினை சொல் என்று பெயர். இப்ப நட அப்படின்னா வினை சொல், போ என்றால் வினை சொல், வா என்றால் வினை சொல். ஒரு வினையை குறிக்கிறது, ஒரு செயலை குறிக்கிறது. டிவி என்றால் பெயர் சொல், செல்போன் என்றால் பெயர் சொல். சரிங்களா? ஒரு பெயரை குறிக்கிறது. அதுபோல கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல. நாம பெயர் சொல்லா நினைச்சிட்டோம். அது வினை சொல். கடவுள், உள்ளே கடந்து செல். அதே போல டிவைன் அப்படிங்கிற வார்த்தை, அதை பிரிச்சு பாருங்க. டைவ் இன், டைவ் இன், உள்ளே குதி, உள்ளே செல். டிவைன், டிவைனிட்டி, இதெல்லாம் என்ன? உள்ளே கடந்து செல்வதற்கான விஷயம். காட் அப்படிங்கிறது கூட கோ டீப், கோ டீப், ஜீவ கோ டீப், கோ டீப் காட். ஆழமாக உள்ளே போ என்று அர்த்தம். உனக்குள்ளே போ. வெளியிலே போய் போய் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை, உடனே அடைய முடியாது. சரிதானுங்களா? உள்ள போகணும். ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். அதைத்தான் சிவவாக்கியர் அப்படி பாடி வச்சிருக்கிறார். சரிங்களா?
அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை நம்ம உணரணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம உயிர் இருக்குது, இந்த உயிரிலிருந்து மனம் அப்படியே வெளியே வந்துட்டே இருக்குது. ஒரு விளக்குலேருந்து வெளிச்சம் வெளியே வருவது போல இந்த உயிர் சுழலும் போது அந்த காந்தம் வெளியே வருது. அந்த காந்தம் தான் மனமாக இயங்குகிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்ஞை தவத்தில் இந்த மனதை, வெளியில் அலைந்து கொண்டிருந்த மனதை அதனுடைய மூலமான உயிரின் மேலேயே திருப்பி விடுறோம். மனதினுடைய வேலை என்ன, கவனிக்கிறது. அதனுடைய தன்மை என்ன, கவனிப்பது. இப்போ எதையோ போய் கவனிக்காம, கண்டதை கவனிக்காம, அது எதிலிருந்து வந்ததோ அந்த உயிரையே கவனிக்க வைக்கக்கூடியது தான் ஆக்ஞை தவம். அப்ப அது தன் மூலத்தை கவனித்து அந்த உயிரோடு உயிராக ஒடுங்கி நிற்க முயற்சி செய்கிறது ஆக்ஞையில. துரியத்திலே இந்த மனம் அந்த உயிரோடு உயிராக கலக்கிறது. ஆக்ஞையில கலக்கறக்கு முயற்சி பண்ணி அதை கவனிக்குது. நீங்க துரியதவம் பண்ணும்போது அந்த உயிரோடு உயிராக லயமாகி விடுகிறது. இன்னும் ஆழ்ந்து 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 துரியம் பண்ணீங்கன்னா அதற்கு உள்ள 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 போய் அதனோட மையத்தில் இருக்கிற அந்த வெளியை அது தொட்டுவிடும். அதனால் இந்த துரிய தவத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரம்ம ரந்திர யோகம். பிரம்மம் என்றால் இறைவன், ரந்திரம் என்றால் வழி, யோகம் இறைவனை அடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய யோகம் இந்த துரியம். அது சொல்லுவாங்க, இறைவனை அடைவதற்கான நுழைவாயில் இந்த துரியம். சரிங்களா? அதனால் இந்த துரியத்திற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நாம் மொட்டையடிப்பது கூட இந்த துரியத்தை இயக்குவதற்காக. அதுவும் ஒன் ஆஃப் த பர்பஸ். சரிதாங்க? சிறு வயதில் குழந்தையா இருக்கிறப்ப மொட்டை அடிக்கிறோம். அது அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் அந்த தோலில் ஒட்டி இருக்கும், முடியல சுத்தம் பண்ண முடியாது. மொட்டை அடிக்கும் போது அந்த கழிவுகள் நீங்கும். அது மட்டுமல்ல, மூளை செல்கள் இயக்கத்திற்கு வரும். அது மட்டுமல்ல, குறிப்பாக பீனியல் சுரப்பி இயக்கத்திற்கு வரும். துரியத்தினுடைய சுரப்பிக்கு பேர் பீனியல் சுரப்பி. இங்க சொன்னது பிட்யூட்டரி சுரப்பி, இங்க இருக்கிறது பீனியல் சுரப்பி. அப்ப பீனியல் சுரப்பி இயக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியே நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க அந்த தியான மெடிடேஷன்ல வீடியோல பார்த்துருப்பீங்க. மேலேருந்து பிரபஞ்ச சக்தி எங்க வரும்? உங்க பீனியல் சுரப்பிக்கு தான் வரும். தலை உச்சிக்கு வந்து அங்கிருந்து தான் உடல் முழுக்க பரவும். இதுதான் மெயின் ஆதாரம், மேலாதாரம் என்று சொல்லுவாங்க. அது மூலாதாரம், இது மேலாதாரம். சரிதான? இதுதான் மொத்த மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. மனிதனுடைய மொத்த இயக்கத்துக்கும் டாப் ஹெட் யாரு? இவர் தான். இவர் வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இவருக்கே மாஸ்டர் இவர் தான். அதனால இவர் பேர் ஹெட் மாஸ்டர் என்று சொல்றோம். சரிங்களா? இவர் மாஸ்டரு. இவர் வந்தா கீழே இருக்கிற பசங்கள்லாம் கரெக்டாக உட்காருவானுங்க. பட்டு இவரை ஓப்பன் பண்ணீங்கன்னா இவரே ஸ்டடி ஆவார். புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் எதுங்க? துரியம் என்று சொல்லக்கூடிய உச்சி தியானம். சரி, இதில் என்ன பண்ணுறோம்? உயிரின் மூலத்திலே இருக்கிற, மையத்தில் இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் தியானத்தில். இதில் ஒடுங்கி 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 நிற்கும்போது இந்த உயிரை கவனித்து கொண்டிருந்த மனம் உயிராகவே மாறி நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் துரியம். துரியத்தில் நீங்கள் நல்லா தவம் பண்ணீங்கன்னா மனம் அங்கே இங்கே அலையாது. சரிங்களா? மனதினுடைய அலைச்சுழல் வேகம் எப்படி நம்ம சொன்னோம், 14க்கு மேலே சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கு. தவம் பண்ணுறவங்களுக்கு 13க்கு கீழே வருதுன்னு சொன்னோம்ல. குறிப்பாக ஆக்ஞை துரியம் இந்த 2 தவம் பண்ணுறவங்களுக்கு 13லேருந்து 8 வரைக்கும் வரும். 8 வரைக்கும் வரும். அதில் இந்த இடத்துல தவம் பண்ணுறப்ப அந்த 8 ஃப்ரீக்வன்சி போகிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த இடத்துக்கு போய் தவம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக 8 ஃப்ரீக்வன்சிக்கு போயிடும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. சரிங்களா? அப்போ துரிய தவத்தினுடைய நோக்கம் நாம் இறைவனை உணர்வதற்கான வழி அதுதான்.
பிரம்மரந்திர யோகம், இறைவனை அடைவதற்கான நுழைவாயில் துரியம் என்று சொல்வாங்க. இறைவனை அடைவதற்கான நுழைவாயில் துரியம். இந்த துரியம் வந்தாதான் துரியாதீதமான இறைவனை உணர்வதற்கான செயல் நடக்கும். அதுதான் வழி. சரி, இப்போ துரியதமம் பண்ணுறது இறைவனை உணர்றதுக்குன்னு சொல்லிடுறேன். வேற என்ன வல்ல பெனிஃபிட் அப்படின்னா, இங்கே நீங்கள் துரியத்தில் நல்லா தவம் பண்ணும்போது பீனியல் சுரப்பி நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பீனியல் சுரப்பியோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புல பல ஹார்மோன் சுரக்குது. அதில் மிக முக்கியமான 2 ஹார்மோன், செரட்டோனின், மெலட்டோனின் என்ற 2 ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் தான் நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாத்தையும் மொத்தமாக கட்டுப்படுத்துது. அந்த செரட்டோனின், மெலட்டோனினுடைய சுரப்புக்கு அடிப்படை காரணம் பீனியல் கிளாண்ட். இப்போ பீனியல் சுரப்பி நல்லா வேலை செஞ்சதுன்னா செரட்டோனின், மெலட்டோனின் நல்லா சுரக்கும். நல்லா சுரக்கிறப்ப உடம்பு மனசெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் பீனியல் சுரப்பி நல்லா வேலை செஞ்சதுன்னா அதுக்கு கீழே இருக்கிற 6 சுரப்பிகள் இருக்குல்ல, நம்ம பார்த்தோம்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, இந்த 5க்கும் தலைவர் இவர், மாஸ்டர் கிளாண்ட். இந்த 6க்கும் தலைவர் இவர், ஹெட் மாஸ்டர் கிளாண்ட். அப்போ இவர் வேலை செஞ்சால் கீழே இருக்கிற 6 கிளாண்டும் ப்ராப்பராக வேலை செய்யும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். அப்போ இந்த உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, நீங்கள் பீனியல் சுரப்பி இயக்கியே ஆகணும். வேற வழியே கிடையாது. சரி, இப்போ இறைவனை உணர்றதுக்கு ஒரு தடை இருக்கு. என்ன தடை? நம்முடைய கர்ம வினைகள். சரிங்களா? கர்ம வினைகள் தடையா இருக்கா இல்லையா? அதனால தான் நம்ம இறைவனை உணர முடியல. கோவிலில் திரை போட்டு இறைவனை மறைத்திருப்பது போல நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை, பாவ, பழிச்செயல் பதிவுகள் நம்ம கண் அப்படியே மறைச்சு அந்த இறை உணர்வை தடுத்து ஆனால் துரியத்தில் தவம் பண்ணா பிராரப்த கர்மா போகும். எழுதிக்கோங்க. இங்க தவம் பண்ணா ஆகாமிய கர்மா போகும். ஆன்மா காமிய வயப்பட்டு, இச்சை வயப்பட்டு இனிமேல் செய்யக்கூடிய தவறுகளை நிறுத்துற இடம் இது. இங்க நல்லா தவம் பண்ணீங்கன்னா இனி தப்பு பண்ண மாட்டோம். நல்லதை செய்யறதுக்கான வைராக்கியம், கெட்டதை விடுவதற்கான வைராக்கியம் ரெண்டுமே கொடுக்கும் இந்த இடம். புலன் கட்டுப்பாடு எல்லாம் வரும் இந்த இடம். இப்ப இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், ஓகே, இனிமேல் நான் கடன் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, வாங்கின கடனை இந்த ஜென்மத்தில் ஒரு கடன் வாங்கி இருக்கிறோம்ல, இந்த ஜென்மத்தில் நிறைய கர்மா பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இந்த ஜென்மத்தில் எத்தனையோ பேருக்கு அல்லது நம்மளுக்கே நம்ம நிறைய துன்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த துன்பம் எங்க இருக்குது? பதிவு இங்க இருக்கு. இந்த ஜென்மத்தில் இந்த உடல் எடுத்து இந்த 40 ஆண்டுகள்ல அதுல ஃபர்ஸ்ட் 3 ஆண்டு கணக்குக்கு வராது. ஏன்னா 3 ஆண்டுல மூளையே கட்டி அமைக்கப்படாது. அதனால அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் 40 வயசு வரைக்கும், இந்த 37 வருஷமா நான் எத்தனை நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாம் இங்க ரெக்கார்டில் இருக்கு. முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு. இப்ப நான் செஞ்ச வினையெல்லாம் என்னோட வித்து சக்தி மூலமா என் பையனுக்கு அப்படியே போயிடும். முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. இந்த மூளையில இந்த ஜென்மத்தில் நான் செய்த பதிவு அனைத்தும் இருக்கிறது. அப்போ இப்போ என்ன பண்றோம்? இங்க தவம் பண்ண 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 என்ன ஆகும்னா, இந்த ஜென்மத்திலே இந்த பிறப்பிலே நான் செய்த கர்ம வினைகள் பிராரப்த கர்மா என்று சொல்கிறோம். அந்த கர்ம வினைகள் எல்லாம் என்ன ஆகும்? அப்படியே கழிந்து 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 போகும். சரிங்களா?
அப்ப பிராரப்த கர்ம வினை கழிந்தாதான் நம்ம இறைவனை அடைவதற்கு பக்கத்துல போக முடியும். அதனாலதான் சொல்லுவாங்க, தன்னை அறியும் தத்துவ ஞானிகள், தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். இந்த முன்னால செஞ்ச வினை இருக்குல்ல, அதனோட முடிச்சையெல்லாம் அவுத்து விடணும், அந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும். பின்னை வினையை பிடித்து பிசைவர். இனிமேல் வரக்கூடிய வினை இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சு பிசைஞ்சு பிச்சு வீசுவாங்களாம். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். எப்போ? எதனால? சென்னியில் வைத்த சிவனருளாலே. சென்னி என்றால் தலை உச்சி என்று பொருள். சரிங்களா? அப்போ இந்த சென்னியில் இருக்கிற சிவன், இதற்குள் இருக்கிற உயிருக்குள் இருக்கிற சிவனுடைய கருணையினால் நான் என்ன பண்ண முடியும்? முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க முடியும், பின்னை வினையை பிடித்து பிசைய முடியும், இனிமேல் வரக்கூடிய துன்பத்தை பிச்சு வீச முடியுங்கிறது. எப்போ? இந்த துரியத்திலே, இங்க தவம் செய்யும் போது. அப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்ப துரியத்தில் தவம் பண்ணா என்ன? ஒன்று, இறைவனை அடைவதற்கான வழி அங்கு திறக்கிறது. நம்முடைய பிராரப்த கர்ம வினைகள், இந்த பிறவியிலே நாம் செய்த வினைகள் எல்லாம் கழிந்து 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 நாம் இறைவனை அடைவதற்கான தகுதி தன்மையை நம்ம பெறுகிறோம். பாவப்பதிவுகள் அழிக்கப்படுகிறது. இனிமேல் துன்பம் வராத அளவுக்கு நம்ம காக்கப்படுகிறோம். பிட்யூட்ரி சுரப்பியும் நல்லா வேலை செய்ய வைக்குது பீனியல் தான். இது கீழே இருக்கிற 5 சுரப்பிகளையும் வேலை செய்ய வைக்கிறது பீனியல் தான். அப்போ உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. மனம் முழுக்க முழுக்க நம்முடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. சரிதானுங்களா? மனம் அசைவற்று உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிறது. இன்னும் மூளை செல்கள் இருக்கு பாருங்க. மூளை செல்கள் தானே மன இயக்கத்திற்கு அடிப்படை. சரிதானா? அப்போ அந்த மூளை செல்கள் நல்லா இருந்தால் தானே மன இயக்கம் நல்லா இருக்கும். அப்ப அந்த மூளை செல்களுடைய இயக்கத்தை அபரிமிதமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது? இந்த துரிய தவத்திற்கு. இங்க நல்லா மனசை வச்சு கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப எனர்ஜி எங்க லோட் ஆகும்? உங்க பிரெயின் செல் ஃபுல்லா லோட் ஆகும். ஆக்னியில லோட் ஆச்சு இல்ல, ஆக்னியில ஒரு 20% 30% தான் பிரெயின் செல் வேலை செய்யும். ஆனால் துரியத்திலே 100% பிரெயின் செல்லும் வேலை செய்யும். சரிங்களா? அந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது. இந்த மூளையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது பிரபஞ்ச கண்ணாடின்னு மகரிஷி சொல்லுவாங்க. பிரபஞ்ச சரித்திர குறிப்பு பெட்டகம் நம்மோட மூளை. இந்த மூளை சாதாரணமா எடை போடாதீங்க. எப்படி எஃப்எம் பாக்ஸில் இங்கே டப்பா வச்சுட்டு இங்கே டியூன் பண்ணால் எங்கிருந்தோ வர்ற அலையை வாங்கி அது பாட்டா பாடுது இல்லை? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கி வச்சா எத்தனை எஃப்எம் இருக்குதோ அத்தனை எஃப்எம்மே டியூன் பண்ண பாட்டு வருது இல்லை? இந்த டப்பா என்ன பண்ணுது? இங்கே ஓடிட்டு இருக்கிற அலையில் இருக்கிற பாட்டை எடுத்து ஸ்பீக்கரில் கொடுத்து சவுண்டாக கொடுக்குதா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனை அலைகள் இருக்கும், எத்தனை ரெக்கார்டு இருக்கும், அத்தனையும் எடுக்கக்கூடிய எஃப்எம் டப்பா இது. இது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இறைவன் கொடுத்த பெரும் கொடை நம்மளுடைய மூளை. பிரபஞ்ச சரித்திரமே நம்ம மூளையில் இருக்குது. நம்ம மூளையில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் இறை உணர்வுக்கான அத்தனை நுட்பங்களும் அதில் இருக்குது. நம்ம எத்தனை ஜென்மங்களா எடுத்து எத்தனை பதிவுகளை பெற்று வந்தோமோ அத்தனை பதிவுகளும் அங்கே இருக்குது. நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் நம்ம மூளைக்குள்ள இருக்குது. ஆனால் அந்த மூளையை நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் 3% என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதிகபட்சம் 5% யூஸ் பண்ணுறோம். விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் 9%, 10% யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 90%, நமக்கெல்லாம் 95, 96, 97% அது சும்மாவே இருக்கு. மூளை செல்கள் இயக்கத்துக்கே வரல. அப்புறம் எப்படி விழிப்புணர்வு வரும்? அப்புறம் எப்படி அன்பு வரும்? அப்புறம் எப்படி கருணை வரும்? அப்புறம் எப்படி பொறுமை வரும்? அப்புறம் எப்படி தியாகம் வரும்? சரிங்களா? அப்ப அந்த மூளை செல்கள் இயக்கத்துக்கு வரணும். அதுதான் மிக முக்கியம். மனிதனுக்கு இருக்கிற மாபெரும் சிறப்பு மூளை. வேற எந்த உயிருக்கும் இந்த அளவுக்கு மூளை இல்லை.
ஏன்னா மனிதன் மட்டும்தான் நேரா நிக்கிற பிராணி உலகத்துல. அப்ப இந்த நேரா நிற்கும் போது இங்க இருக்கிற எனர்ஜி அப்படியே மேல வந்து 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 மூளை அபரிமிதமா நமக்கு இயக்கத்துக்கு வந்திருக்கு. அதுல மூளையோட மேல் லேயர் பார்த்திருக்கீங்களா? செரிபரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா கட்டுக்கட்டா இருக்கு, பார்த்திருக்கீங்கல்ல? அதுதான் மனித மூளை. அதற்குள்ள இருக்கிறது விலங்கிலிருந்து வந்த மூளை. இப்ப மனித மூளை தான் மேல ஃபார்ம் ஆயிருக்கு, பட் இயக்கத்துக்கு வரல. சரியா? இயக்கத்துக்கு மூளை ஃபார்ம் ஆயிருச்சு, அதை நம்ம செயல்படுத்தல. அதை நம்ம நல்லா சிந்திச்சு நல்லா தியானம் பண்ணி அதை செயல்படுத்தி இருந்தோம்னா மனித தன்மையெல்லாம் அங்கதான் இருக்கு. நான் இப்ப சொன்னேன்ல, விட்டு கொடுக்கறது, சகிச்சுக்கிறது, அன்பு செலுத்துறது, கருணையோடு இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது. இது நன்றி உணர்வுக்கான மையம் துரியம். நல்லா புரிஞ்சுக்கோ. இது விழிப்புணர்வுக்கான மையம், அவேர்னஸ். இது கிராட்டிடியூடு, நன்றி உணர்வுக்கான மையம். இது இங்க நல்லா தவம் பண்ண நன்றி உணர்வு தானா வரும். ஏன்னா இயற்கையினுடைய அதிசயங்கள் எல்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிச்சு, இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரியறதுக்கு ஆரம்பிச்சு. அப்ப மூளை செல்கள் அபரிமிதமாக இயக்கத்திற்கு வருகிறது துரிய தவம் நீங்க பண்ணும்போது. குறிப்பா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த தவத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் எதுக்கு போய் மார்க்குக்காக இவ்வளோ அலையிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான்? தேவையே இல்லை. மூளை செல்கள்ல வாங்கி ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி, மெமரி பவர், ரீகாலிங் எடுத்து திரும்ப கொடுக்கிற திறன் எல்லாம் மூளை செல்கள் இருக்கு. விவேகானந்தர் புக்கை படிச்சார் அப்படின்னா இப்படி திருப்பினார்னா படிச்சிருவார். அப்ப எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அந்த மூளைக்கு, திருப்பினார்னா படிச்சிருவார். அவ்வளோதான். நம்ம எழுத்தெழுத்தா படிப்போம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, அப்புறம் வார்த்தை வார்த்தையா படிப்போம். நல்லா படிக்கிறவங்க அப்படியே ஒரு வரி வரியா படிப்பாங்க. இன்னும் நல்லா படிக்கிறவங்க பேராவா படிப்பாங்க. இன்னும் மூளையோட சக்தி அதிகமாயிருச்சுன்னா பேஜா படிப்பாங்க. இப்படிதான் விவேகானந்தர் படிப்பார். புரியுதா? 2000 பேஜ் இருக்கிற புக்கை 2 நாள்ல படிக்கிறதுனா சாத்தியமா? படிச்சிருக்காரு அவரு, வரலாற்றில் இருக்குதே. 2000 பேஜ் இருக்கிற புக்கை 2 நாள்லயே 3 நாள்லயே படிச்சு கொண்டு போய் திருப்பி கொடுத்துருக்காரு. அப்ப அவரோட பிரெயின் பவர் எப்படி இருக்கும்? எப்படி உங்களுக்கு இவ்வளவு நினைவு திறன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர் 2 காரணம் சொல்றாரு. ஒரு காரணம், நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறேன், வித்து சக்தி வீணாக்குறது இல்லை, ஒரு காரணம். 2வது காரணம், நான் தியானம் செய்கிறேன்னு சொல்றாரு. தியானம் என்ன பண்றது? மனதை ஒருநிலைப்படுத்தி மூளையை ஆற்றல் படுத்தி வலிமைப்படுத்தி வல்லமைப்படுத்துகிறது. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆயிருச்சுன்னா நம்ம நினைச்சதையெல்லாம் சாதிக்க முடியும். அதெல்லாம் மூளை செல்கள்ல தான் இருக்கு. இந்த லூசி அப்படின்னு ஒரு படம் வந்தது, நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே அந்த படத்தை பாருங்க. நான் அந்த லிங்க் வேணா இருந்தா எடுத்து குரூப்ல ஷேர் பண்றேன். உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாது. அந்த லூசி அப்படின்னு ஒரு ஆங்கில படம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. நம்ம மூளை செல்கள் 100% வேலை செஞ்சா நம்மளோட பவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நான் ஒரு 10 தடவைக்கு மேல அந்த படத்தை பார்த்துருப்பேன். இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். 5% மூளை வேலை செஞ்சா உங்களோட சக்தி எப்படி இருக்கும், 10% வேலை செஞ்சா உங்க சக்தி எப்படி இருக்கும், 10% வேலை செஞ்சு 20% வேலை செஞ்சா எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருப்பான். ஒரு 20% வேலை செஞ்சிருச்சுன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை டிவியும் ஆக்டிவ் பண்ணலாம். அவ்வளோ பவர்ஸ் இருக்கு நம்மளுக்குள்ள. புரியுதா இல்லைங்களா? அப்போ அது அந்த படம் வாய்ப்பு இருந்தா பாருங்க. நம்ம மூளை செல்கள் அவ்வளவு ஆற்றல் இருக்கு, நம்ம யூஸ் பண்றதே இல்லை. எல்லாம் டார்மன் செல்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். சோம்பேறித்தனமான தூங்கக்கூடிய செல்களாக எல்லா செல்களும் இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதையெல்லாம் தட்டி எழுப்பணும். இந்த துரிதவம் எங்க பண்றோம்? உச்சியில பண்றோம். இந்த உச்சியில பண்ணும்போது அந்த சக்தி அந்த மூளை செல்கள் முழுக்க அப்படியே ஓடும். சரிதானுங்களா? தண்ணியை சுற்றி விட்டா அப்படியே ஓடுது இல்ல, அந்த மாதிரி அப்படியே சுத்தி 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 ஓடி உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் அடிச்சு எழுப்பு. டே எந்திரிங்கடா எந்திரிங்கடா எந்திரிங்கடா, வேலை பாருங்கடா. இப்போ மூளை செல் எல்லாம் இயக்கத்துக்கு வரும். அதுக்கு தான் அது இந்த தேவத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு,
சகஸ்ராதார யோகம். அப்படியே சொன்னது பிரம்மரந்திர யோகம். இப்ப சொல்றது சகஸ்ராதார யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகஸ்ரம்னா தெரியுமில்ல, கோவில்களில் ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய லிங்கம் வச்சிருப்பாங்க. சகஸ்ர லிங்கம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கவனிச்சு பாருங்க. 1000 குட்டி 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 லிங்கங்களால அந்த ஒரு லிங்கத்தை பண்ணியிருப்பாங்க. சகஸ்ரம்னா 1000 என்று பொருள். 1000 லிங்கங்களை சின்ன சின்னதா செதுக்கி செதுக்கி ஒரு பெரிய லிங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு பேர் சகஸ்ரலிங்கம். அப்ப சகஸ்ராதாரம்னா ஒரு குறிப்பு பெயர். மூளையில 1000கணக்கான செல்கள் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு வச்சாங்க. ஆனா உண்மை என்ன? கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. அவங்க நம்ம புரிதலுக்காக மூளையில் இருக்கிற செல்கள் எல்லாம் 1000கணக்கான செல்கள், லட்சக்கணக்கான செல்கள், கோடிக்கணக்கான செல்கள் அப்படியே மலர்ச்சி பெறுகிறது. அதனால இந்த தலையை சுற்றி அப்படியே இப்போ புத்தருக்கு இருக்கிற ரவுண்டா இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு அப்படியே கட்கட்டா தாமரை இலை விரிஞ்சது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன? மூளை செல்கள் அபரிவிதமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. சரிங்களா? அப்ப மூளை செல்கள் அபரிவிதமா ஆக ஆக என்ன ஆகும்? நம்மளோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்டமா சித்துக்கள் கைகூடும். நம்ம நினைச்சது நடக்கும். சரிங்களா? உடல் மனம் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில். அதனால இதுக்கு பேரு சகஸ்ராதார யோகம். மூளை செல்களை இயக்கக்கூடிய ஒரு தியானம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, ராஜயோகம். என்ன பேரு? ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன சார்? ராஜா சொன்னா அங்க மாற்று கருத்து இல்லை. தூக்குல போடுனா தூக்குல போட்டுற வேண்டியதுதான், விடுவினா விடுவிக்கிறது தான். ராஜயோகம்னா நம்ம நினைச்சதை நடத்தக்கூடிய யோகம். அப்போ துரியத்தில் நல்லா தவம் பண்ண 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 நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறக்க ஆரம்பிச்சு. அதனால் இந்த துரிய தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் கெட்டதை நினைக்க கூடாது, நல்லதை மட்டுமே நினைச்சு நீங்க பழகணும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் சக்தி பல மடங்கு ஆயிடும். நீங்க சூப்பர் பவர் பர்சனா மாறிட்டீங்க. இப்ப சாதாரணமா நீங்க ஒருத்தனை திட்டுறீங்க அப்படின்னா அது பழிக்குமா பழிக்காதான்னு தெரியாது. ஆனா நல்லா துரியதவம் பண்ணிட்டு ஒருத்தரை திட்டிட்டீங்க, அவன் முடிஞ்சான். இந்த கருணாக்குன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கம்மி. நீங்க தவம் பண்ணி ஒன்ன சொல்லிட்டீங்கன்னா அது பழிச்சிடும். அதனால மகரிஷி இந்த தவம் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்று முதல் கொண்டு நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும், நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோராகட்டும். சரிங்களா? ஏன்னா உண்மை என்னன்னா, இந்த தவம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து அந்த இறை சக்தி அப்படியே எல்லாருக்கும் போறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள இறை சக்தி வர்றக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இறை சக்தியை நீங்க கையில வச்சிருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை, அஸ்திரத்தை கையில வச்சிருக்கீங்க. அது நல்ல விஷயத்துக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். இனிமேல் உங்களோட பேச்சு கவனமா இருக்கணும். யாரையும் கெடுக்கிற மாதிரி பேசிடாதீங்க, நினைக்காதீங்க, செய்யாதீங்க. அது தீவிரமா வேலை செய்யும். காட்டுக்குள்ள போய் முனிவர்கள் தவம் பண்ணிட்டு வந்தாங்க. தவ ஆற்றலோட வருவாங்க. வந்து எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருப்பான், கல்லா போ அப்படின்ட்டுருவாங்க. அது கல்லா போயிடும். இந்த தவ ஆற்றல் அதை கல்லாக்கிரும். பண்ண முடியும். தவ ஆற்றல் அப்படி வலிமை மிக்கது. அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? என்ன என்றோ என்ன சொல்றோம்ங்கிறதுல கவனம் வந்துடும், தானாவே வந்துடும். நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு அதிகமான சக்தி வரும்போது அந்த சக்தியை கரெக்டா பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த துரியத்துல ராஜயோகம்னு சொன்னல, நினைச்சது நடக்கும்னு சொன்னோம்ல. நீங்க யாரையாவது வாழ்த்துனீங்கன்னா இவ்வளவு நாள் பழிச்சுதா இல்லையான்னு தெரியாது. இனி நீங்க வாழ்த்துனா அப்படியே பழிக்கும். அதனால இனிமேல் யாரை நீங்க வாழ்த்தணும்னாலும் மனசு எங்க வச்சுக்கணும்? துரியத்துல வச்சுட்டு அவங்கள நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த வாழ்த்து அப்படியே இங்க துரியத்துல வச்சுதானே வாழ்த்துறீங்க. அது நேரா அந்த பிரபஞ்சத்துல கலந்து நேரா அவங்களுக்குள்ள போய் சேர்ந்து தான் ஆண்டனா, ரிசீவிங் பாயிண்ட். இதுதான் கொடுக்குற இடம், வாங்குற இடம். சரிங்களா?
அப்போ இங்கிருந்து நேராக அந்த இடத்துக்கு உங்களால் எனர்ஜியை பாஸ் பண்ண முடியும் துரியத்தில். சரிங்களா? அதனால தான் அந்த ஹீலிங் கொடுக்குறப்போல என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராணிக் ஹீலிங் போனீங்கன்னா நாக்கம் அடித்து மேலெண்ணத்தில் டச் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. டச் பண்ணிங்கன்னா பிட்யூட்ரியும் பீனியலும் ஓப்பன் ஆயிடும். ஹீலிங் கொடுக்குறப்போ எல்லாருமே கட்டாயமாக நாக்கம் அடித்து மேலே தொடணும்னு அங்கே கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நாக்கம் அடித்து மேலே தொட்டனே பீனியல் ஓப்பன் ஆயிரும், பிரபஞ்ச சக்தி இறங்குறக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஹீலிங் கொடுக்கணும். உங்கள் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி உங்கள் மூலமாக அவங்களுக்கு போகும். இதே இதை டச் பண்ணாமல் விட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகாது, உங்கள் எனர்ஜி போயிடும், நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. சரிதானா? டங் டு த பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கரெக்டான வார்த்தை. நாக்கை மடித்து மேலெண்ணத்தை தொட்ட மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம லம்பிகா யோகம் வாழ்க வளமுடனோட சிறப்பு பார்த்தோம்ல, சிறப்பு லகரம் அதுதான் அது. அப்போ அந்த நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்கிறப்பவே பிட்யூட்ரி பீனியல் ரெண்டுமே வேலை செய்யும். நீங்கள் ஆக்னை தவம் துரிய தவம் 2 தவமும் பண்ணியதற்கு சமம் நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரம். என்ன அந்த ழா நல்லா மடித்து மேலே அழுத்தி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்னு சொல்லணும். நிறைய பேர் அதன் மேலே போய் முட்டி சொல்கிறதில்ல. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், நோ யூஸ், பெரிய பயணம் இருக்காது. சரிங்களா? அப்போ நல்லா மேலே அழுத்தி தொட்டு சொல்லணும். அப்போ தான் பீனியல் ஓப்பன் ஆகும், பிரபஞ்சத்தில் உங்கள் வாழ்த்து அலை பரவும். இங்கே நல்ல தவம் பண்ண பண்ண பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ளே இறங்கறக்கு ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். நம்ம மனதில் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகும். சரிதானங்களா? மகரிஷி சொல்லுவாங்க, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம். அப்படியா ஒரு மிராக்கிள் நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு. நீங்கள் கவனிக்க போறீங்க. என்ன மிராக்கிள், என்ன அதிசயம்? உயிரின் வளமாம் சுற்று ஆகும். இங்கே நீங்கள் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயமாம், உயிரின் வளமாம் சுற்று ஆகும். உங்கள் உயிர் ஆற்றல் உங்கள் மூளை செல்களுக்குள்ள அப்படியே சுழன்று 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 அப்படியே ஓடும். அது அப்படியே குறுகுறுன்னு இருக்கும். அது உங்களை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கபாலபதி நல்லா பண்ணிட்டு மூளையை கவனிச்சிங்கன்னா ஒரு குறுகுறுன்னு ஒரு உணர்வு வருது இல்லை, அந்த உணர்வு துரியத்திலேயே வரும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமையே வரும். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம், உயிரின் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். அப்படியே வியப்பா மிராக்கிளா இருக்கும். என்னடா நடக்குது, என்னோட உடம்புக்குள்ளேயே நடக்குது, என்னோட மூளையிலேயே நடக்குது. அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால், இதுதான் சேலஞ்ச். அந்த இடத்துல நிலைத்து இருக்க பழக வேண்டும். அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால், இது கொஞ்ச நாள் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். இன்னும் 1 மாதத்துக்கு உங்களுக்கு இதே தவம் தான், வேற தவமே கிடையாது. ஒரு தவம் போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். சரிங்களா? அந்நிலையில் நிலைத்திருக்க பழக வேண்டும். நிலைத்து நிற்கணும். ஒடுங்கி ஒடுங்கி அதிலேயே நிற்கணும், வெளியே ஓடக்கூடாது. அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிட்டீங்கன்னா என்ன தெரியும் தெரியுமா? இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். ஆசை வருதில்ல, இச்சை, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீ தெரிஞ்சுக்குவே. உயிரிலிருந்து ஆசை வருவதை நீ பார்க்கலாம். ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பொருள் வருவது போல நம்ம உயிரிலிருந்து அந்த எண்ணம் ஆசையாக வர்றதை நீ பார்க்கலாம். இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். அது மட்டுமல்ல, எது வேண்டும் எது வேண்டாம் என்ற 2ம் கண்டு. இந்த ஆசையில் நல்ல ஆசை இருக்குது, கெட்ட ஆசை இருக்குது. எது வேண்டும் எது வேண்டாம் என்ற 2ம் கண்டு நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு, என்ன விளைக்கக்கூடிய நச்சு தீமை துன்பம் நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய். எவ்வளோ அருமையாக பாடுறார் பாரு.
கெட்ட ஆசைகளை எல்லாம் அழிச்சிட்டு நல்லதையே செய்யக்கூடியதை மட்டுமே நீ மீத வச்சிருப்ப. எப்போ? துரியத்திலே தவம் செய்யும் போது. சரிதானுங்களா? மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி சொல்லுவாங்க. சரிதானுங்களா? தேசிகனாய் அருளுள்ளும் பார்வை மூலம், அது ஒரு கவி, நல்ல கவி. அதுல சொல்லுவாங்க, மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி, மாசில்லாத குற்றமில்லாத ஆதிநிலையாகிய இறைவனை அறியக்கூடிய உச்சி. சரிங்களா? மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர், மன அமைதியாகும். சரிங்களா? மூளை செல்கள் நல்லா வேலை செய்யும், நல்ல நினைவு திறன், நல்ல மன சிந்திக்கக்கூடிய தன்மை. சரிதானுங்களா? மனதிற்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். பாவ பதிவுகள் இருந்தெல்லாம் விடுபடுவோம். சரிங்களா? இப்போ இவ்வளவு நன்மையை கொடுக்கிற இந்த தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? கோயிலுக்கு போனீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போனால் ஜடாரி வைப்பார்கள். செம்புல பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ஆற்றல் இருக்கு. அதை குண்டா மாதிரி பண்ணி உங்கள் தலையில் வச்சு எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? இந்த செம்பனுடைய ஆற்றல் உங்கள் மூளை செல்களை ஜிவ்வுன்னு இழுத்து விடும். நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். ஒரு 10 ரூபா ஐயருக்கு கொடுக்கணும், 10 பைசா கொடுக்கறது இல்லை. சரியா? ஏதோ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நமக்காக ஏதோ ஒரு வேலை நடக்குது இல்லை, நம்மளுக்காக ஒரு இடத்த க்ளீன் பண்ணி ஒரு இடத்த பண்ணி வச்சுருக்கு, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சமாக இருக்கணும்ல. சரிங்களா? 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா தலையில் வைப்பார். இல்லாட்டி சும்மா இந்தா போ இந்தா போ இந்தா போ அப்படின்றவர். 50 ரூபாய் போட்டிங்கன்னா 5 நிமிஷம் வைப்பார். சரியா? வச்சு பாருங்க. சரி, ஜடாரி நீங்கள் வீட்டில் கூட ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ இது வச்சு எடுப்பாங்க. அப்போ பிரெயின் செல்ஸு ஆக்டிவ் ஆகும். மொட்டை அடிக்கிறது அதுக்கு தான் சொன்னேன். இருமுடி எடுக்கிறோமில்ல, எங்கே வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க? தலையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன் கையில் வச்சா வராதா? வரும். ஏன் இடுப்பில் கட்டிட்டா வராதா? வரும். ஏன் பேக்கில் போட்டால் வராதா இருமுடி? வரும். அப்புறம் எதுக்கு தலையில்? 48 நாள் தீவிரமாக விரதம் இருந்து, சரிங்களா, நீங்கள் இப்போ அதை தூக்கி தலையில் வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிட்யூட்ரி நல்லா ஓப்பன் பண்ணி பொட்டு வச்சு பழகிட்டீங்க. 48 நாள் காலையிலையும் மாலையிலையும் நல்லா பொட்டு வச்சு விபூதி அடித்து நல்லா தியானம் பண்ணி ஆக்னி ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க. 48ஆவது நாள் மலைக்கு போகிறப்ப குருசாமி வர்றாரு. வந்து நல்ல குருசாமி, தெளிவான குருசாமி, ஞான குருசாமியாக இருந்தார்னு என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்கள் குருசாமி பண்ணார். இங்கே கையை வச்சு இப்படி இழுத்து கொண்டு போய் இங்கே விட்டு, ஆக்னியில் இருக்கிற துரியத்தில் விட்டுட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு சுற்றி விடுவார். சுற்றி விட்டுட்டு இருமுடி பையை தூக்கி இங்கே வச்சிருவார். துரியம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அவர் எடுத்து வச்சா இருமுடிய இறக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் பர்பஸ். எப்போ வரைக்கும்? ஐயப்பனை பார்க்குற வரைக்கும் இருமுடியை இறக்கக்கூடாது. அப்படியே இருக்கணும் இங்கே. சரிங்களா? இப்போ நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து போகிறதுனால, காரில் பஸ்ஸில் போகிறதுனால, வேனில் போகிறதுனால இருமுடியை அந்த குருசாமி தான் வாங்கி மேலே வச்சு கட்டுவார். அப்போவுமே நீ 48 வழியில் போகிறையோ அல்லது சிறுவழியில் போகிறையோ, முன்னாடி போன உடனேயும் ஃபஸ்ட்டு அங்கே இறங்கின உடனே முன்னாடி எல்லாத்தையும் வச்சு இருமுடி மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி பம்பாவில் போய் குளிச்சுட்டு வந்து அதை எடுத்து தலையில் வச்சாருன்னா மேலே போகிற வரைக்கும் இருமுடி இறக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இறக்காமல் போனீங்கன்னா மண்டை என்ன ஆகும்? இந்த வெயிட்டுக்கு இங்கே அழுத்தி உணர்வு எங்கே இருக்கும்? இங்கேயே இருக்கும், தலையிலேயே இருக்கும் கவனம். சரிங்களா? அப்போ இந்த வெயிட் வேற. சரியா? அப்போ உள்ளெல்லாம் அப்படியே நமைக்கும், மண்டையெல்லாம் அப்படியே பிக்கும். எடுத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அப்படியே அரிக்கும், இருமுடி கழட்டி வச்சலான்னு இருக்கும், வைக்கக்கூடாது. இப்போ எங்கே போகுது முழு கவனமும்? பீனியலில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ வேலை செஞ்சு நல்ல இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னா மேலே போனால் 5 புலன்களுக்கும் அப்பன் ஐயப்பன். இதுதான் 5 புலன்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச இந்திரியங்களுக்கும் அப்பன் யாரு? பிட்யூட்ரி. அவனுக்கு மேலே இருக்கிறது பீனியல். 5 புலன்களுக்கும் அப்பன் ஐயப்பனை பார்க்கலாம். சரிங்களா?
தத்துவமசின்னு எழுதியிருப்பாங்க ஐயப்பன் கோவிலில். மேலே பார்த்துருக்கீங்களா? போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. தத்துவமசி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, மசி என்றால் இருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவே நீயாக இருக்கிறாய். எதுவே? இறைவனே நீயாக இருக்கிறாய். அதனாலதான் சாமிக்கு மாலை போட்டோன்னே எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க? சாமி சாமின்னு கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாம யாராயிருவோம்? சாமி ஆகிவிடுவோம். எவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சர்வசாதாரணமாக வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. எல்லாரும் பார்த்தா சாமி சாமின்னு கூப்பிட்றோம். அப்போ யார் இவர்? சாவை மிஞ்சிய ஆத்மாப்பா நீயே, நீ சாமி. சாவை மிஞ்சியவன் சாமி. அவரு எல்லாரையும் என்னன்னு சொல்லுவார்? சாமின்னு சொல்லுவார். எல்லாருமே சாமி தான். எல்லாம் கடவுளா தெரியும். இது முறையா சரியா செஞ்சா பார்க்கறதெல்லாம் இறை காட்சியா தெரியும். சரிங்களா? அப்போ இங்க இருமுடி எடுத்துட்டு போனது, பால் கூட எடுத்துட்டு போனது, நிறைய பேர் இங்கேருந்து பொட்டை இப்படி இழுத்து மேலே விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியன்ஸு நிறைய ஐயர் அரைமொட்டை அடிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அரைமொட்டை அடிச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் முடி வச்சிருப்பாங்க. இங்கே அரைமொட்டை அடித்து இங்கேருந்து நாமத்தை இழுத்து இங்கே விட்டுருப்பாங்க. எதுக்காக? பீனியல். பீனியலில் தான் எல்லா வேலையும் இருக்கு. குடுமி ஓட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குடுமி ஓட்டிருப்பாங்க இந்த இடத்துல. சரியா? அப்போ இது எல்லாமே எதுக்கு? பீனியல் சுரப்பியை இயக்கிறதுக்கு தான். பொட்டு வைக்கிற ஒரு பிட்யூட்ரிக்கே இத்தனை பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, இத்தனை வேலை செய்கிற, மொட்டை அடிக்கிற, ஜடாரி வைக்கிற, இருமுடி எடுக்கிற, பால்குடம் எடுக்கிற, சரிதானுங்களா? ஆசீர்வாதம் பண்ணுற, எல்லாரும் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க? நல்லா இருப்பா, நீங்கள் தலையில் வச்சு ஆசீர்வாதம். சிரஞ்சீவியா இரு. சிரஞ்சீவி, சிரத்திலே ஜீவி என்று அர்த்தம். சிரத்திலே ஜீவித்தால் உனக்கு என்ன கிடையாது? மரணமில்லை. மரணமில்லை. சிரத்திலே ஜீவிப்பவனுக்கு மரணமில்லை. அப்போ அவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு தியானத்தை நாம் இப்போ எல்லாரும் செய்ய போகிறோம். சரிங்களா? இன்னும் அதுக்கான விளக்கமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பின்னாடி நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, துரியம் தலை உச்சியில் தவம் பண்ண போகிறோம். உச்சி தெரியுதில்ல? அந்த உச்சி தான் மையம். சரிங்களா? ஆக்சுவலாக கரெக்டான பாயிண்ட் இதுலேருந்து உள்ளே இருக்குது. இங்கே தொட்டால் அங்கே வேலை செய்யும். சரிங்களா? நம்ம மூளையினுடைய மையப்பகுதியில் பீனியல் சுரப்பி இருக்குது. இங்கே தவம் பண்ண பண்ண பீனியல் சுரப்பி நல்லா வேலை செய்யும். பீனியல் வேலை செய்ய 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 மனம் உயிரோடு லயமாக ஆரம்பிக்கும். மனம் உயிரோடு லயமாக ஆரம்பிச்சுன்னா உள்ளே இருக்கிற இறைவனை அடைவதற்கு செல்லும். இறைவனை அடைவதற்கான வழி வாய்ப்பு இங்கே நிகழும். பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமாக கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற வாழ்த்து பிரபஞ்சத்தில் அப்படியே நேரடியாக சேர்ந்து யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பலன் கொடுக்கும். தற்சோதனை செய்வதற்கு உகந்த இடம் இந்த துரியம். இதில் நல்லது எது கெட்டது எதுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசிடும். துரியம் இழுக்கிறது வைக்கிறதெல்லாம் இல்லை. தப்புனா தப்பு தான். நான் சொன்னேன், நச்சு விலை இச்சைகளை அகற்றி விட்டுன்னு சொன்னேன்ல. அப்போ எண்ணம் நம்ம இங்கே நின்று நீங்கள் அகத்தாய்வு செய்தீங்கன்னா எது நல்லதோ அதை மட்டுமே சொல்லும், கெட்டதை விடுவிக்கும். சரிங்களா? மூளை செல்களுக்குள்ள ஓட 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 நம்மகிட்ட இருக்கிற கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, வஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு. இப்போ ஆறு ஒரு வழியில் ஓடி 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 ஒரு பாதையை உருவாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் எப்போ மழை பெஞ்சாலும் அந்த வழியில் அதே வழியாக தான் போகும். அதுபோல் நம்ம நிறைய கோபப்பட்டு கோபப்பட்டு ஒரு வழியை உருவாக்கிட்டோம் நம்ம மூளையில். இந்த கோடு கூட இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கான ஸ்ட்ராங்கான விஷயம். இப்போ நீங்கள் நல்லா தவம் பண்ண பண்ண அந்த தவறான கோடுகள் வழிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு இதெல்லாம் போய் மகிழ்ச்சி, இன்பம், அமைதி, நன்றி உணர்வு, சந்தோஷம் எல்லாம் வரும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கெட்டதை எல்லாம் இந்த தவம் என்ன பண்ணிடும்? அழிச்சு விட்டுரும். சரிங்களா? மூளை செல்கள் நல்லா இயக்கத்துக்கு வரும். மனதினுடைய சக்தி அபரிமிதமாக பெருகும். நாம் நினைச்சதை நடத்த முடியும். நீங்கள் நினைச்சதை மற்றவங்களோட உள்ளத்தில் பேச வைக்க முடியும். மற்றவங்க மனசில் நினைக்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ஷன் ஆகிட்டீங்க. பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தெரியும். மூளை செல்கள் நல்ல இயக்கத்துக்கு வர்றதுனால பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான தவம். மனதினுடைய அலைச்சுழல் வேகம் 8 வரைக்கும் வந்து நிற்கும். அதனால் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, நிலை பேற்று தவம். மனம் உயிரிலே அடங்கி நிலையாக நிற்பதால் இதற்கு நிலை பேற்று தவம் என்று ஒரு பேர் இருக்கு. இந்த துரியத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ இவ்வளவு ஒரு சக்தி மிக்க தியானத்தை நாம் இப்போ பெற போகிறோம். சரிங்களா? சரி, இந்த தியானத்தை எப்படி செய்ய போகிறோங்கிறத நான் சொல்லிட்டு நம்ம தவத்துக்குள்ளே போகலாம். ஆக்ஞை தீட்சை வந்து மகரிஷி நேராக மன்றத்துக்கு போனீங்கன்னா தொட்டு கொடுப்பாங்க. மூலாதாரத்திலே தொட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே கொடுக்கிறது ஆக்ஞை. சாந்தி தீட்சையும் தொட்டு கொடுப்பாங்க. இந்த ரெண்டையும் தொட்டு கொடுப்பாங்க மன்றத்தில். ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் தொட்டு கொடுக்குற தீட்சை. இதுக்கு பேர் ஸ்பரிச தீட்சைன்னு பேர். ஸ்பரிசம்னா தொடுதல், தோளின் மூலமாக கொடுக்கிற தீட்சை. இன்னொன்று இருக்கிறது நயன தீட்சை, கண்களின் மூலமாக ஆற்றலை கொடுப்பது. நான் மீன் உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீன் முட்டை போட்டுட்டு தூரமாக போய் நின்று கண்ணில் அந்த ஆற்றல் அப்படியே அந்த முட்டை மேலே பாய்ச்சும். இப்போ டார்ச் லைட் அடித்தா வெளிச்சம் போகுது இல்லை, அந்த மாதிரி நம்ம கண்ணிலிருந்து ஆற்றல் போய் அந்த முட்டை மேலே படும். படப்பட படப்பட அந்த முட்டையெல்லாம் குஞ்சா பொரியும். அதிசயமாக இருக்கும். கண்ணு மூலமாக ஆற்றல் அனுப்புறது. சொல்கிறாங்கல்ல, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது, கண்ணு வச்சுட்டான் சொல்கிறோமில்ல. கண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. கண்ணில் தான் உடம்பினுடைய 87% எனர்ஜி செலவாகுது. 83% எனர்ஜி, 83.3. மிச்சம் நாக்கு, மூக்கு, தோல், காது எல்லாத்துக்கும் சேர்ந்து 17% தான், 17. இதுதான் 83%. அப்போ கண்கள் மூலமாக ஆற்றலை பார்க்க முடியும். அதனால் மகான்களோட கண்களை பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நயன தீட்சை, இப்போ நம்ம கொடுக்குற தீட்சை நயன தீட்சை. இப்போ நான் என்னோட கண்களின் மூலமாக உங்கள் எல்லோருடைய கண்களுக்கும் அந்த ஆற்றலை அனுப்ப போகிறேன். நான் அனுப்புறதில்லை, குருவே தான் அனுப்புவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கண்கள்லேருந்து வர்ற ஆற்றலை நல்லா உள்வாங்கிக்கணும். சரிங்களா? அந்த உங்களோட கண்களில் அபரிமிதமாக அந்த ஆற்றல் உள்ளே போகும். உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எப்படி அன்னைக்கு கைகளில் ஃபீல் பண்ணீங்களா ஒரு ஆற்றல், அப்படி உங்கள் கண்களில் ஆற்றல் போகிறத ஃபீல் பண்ண முடியும். இப்போ கண்கள் வழியாக ஆற்றல் கொடுக்குறப்ப எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஆக்ஞையில் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இங்கே தானே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, ஆக்ஞையில் ஸ்டோர் ஆகும். அதற்கப்புறம் இங்கிருந்து இப்படி கையை வச்சு இந்த எனர்ஜி அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் தலை உச்சியில் வச்சு இப்படி விரல் வச்சு அப்படியே சுற்றி விடுவோம். சரிங்களா? உங்கள் மூளை செல்கள் முழுக்க அந்த எனர்ஜி சுற்றி ஓடுறக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறோம், தியானம் தொடங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக்ஞையில் தவம் பண்ண சொல்லிட்டு, சரிங்களா, மகரிஷியோ நானோ உங்களை தொடர மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. மகரிஷி தொடர மாதிரி நினைங்க, நான் தொடர மாதிரி நினைக்காதீங்க. நானே தொடர மாதிரி நினச்சாலும் மகரிஷி தான் அங்கே அதை பண்ண முடியும். இறை உணர்வு பெற்ற ஞானி தான் என் மூலமாவோ யார் மூலமாவோ இதை பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ மகரிஷியே உங்கள் ஆக்ஞையை தொட்டு இப்படி டச் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ எனர்ஜி நல்லா அங்கே ஸ்டோர் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் தவம் பண்ணிவிட்டு மெதுவாக கண்ணை திறந்து என் கண்ணை பாருங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னோட கண்ணை நல்லா பார்க்கணும். பார்க்கிறப்ப என்னோட கண்களிலிருந்து அருட்பேராற்றல் எனது கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும், நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோராகட்டும் என்று சொல்லி அந்த அலையை என் கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? அப்புறம் கண்ணை மூடிக்க சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டா அந்த அலை எனர்ஜி எங்கே போய் நிற்கும், அருட்பேராற்றல் இங்கே தான் நிற்கும். ஏன்னா இதுதான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் கண்ணை மூடின நிலையில் இப்போ மகரிஷி அவர்கள் உங்களோட புருவ மையத்தில் அவருடைய கட்டை விரலை வச்சு இப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே மேலே உச்சிக்கு கொண்டு போய்
ஆள்காட்டி விரலை வச்சு அப்படியே உங்கள் தலையில் சுற்றி விடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அதை அப்படியே பாவிச்சிங்கன்னா அந்த சக்தி அப்படியே ஆக்னியிலிருந்து அப்படியே துரியத்துக்கு போய் துரியத்திலிருந்து அது வேலை செய்யறது உங்களால் உணர முடியும். இவ்வளோதான் சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களோட தலையில் மகரிஷி அவங்க இப்படி கை வைக்கிறாங்க, சரியானுங்களா? தலையில் கை வச்சு அவங்களோட கையிலேருந்து எனர்ஜியை உங்களோட பீனியல் சுரப்பியில் துரியத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அவர் உங்கள் தலையில் கை வைக்கிறதா நினச்சிக்கோங்க. நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வரும்னு நினச்சி பாருங்கள். அப்படி கொட்டும் எனர்ஜி. ஏன்னா மகரிஷி அவரோட நோக்கம் உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த தியானத்தை கொடுத்துடணும், அவங்க எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட மன அமைதியோட சந்தோஷமாக வாழணுங்கிறது அவரோட தீவிரமான நோக்கம், ஏக்கம். அதனால் எங்கெல்லாம் தியானம் நடக்குதோ அங்கெல்லாம் மகரிஷியோட ப்ரெசன்ஸ் இருக்கும். யாரெல்லாம் தவம் பண்ணுறாங்களோ அவங்க கூட மகரிஷி இருப்பார். அவங்க எல்லையில்லாத சக்தியாக மாறிட்டாங்க, பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருப்பாங்க, யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் தவத்தில் ஏதாவது இடையூறு வந்ததுன்னா மகரிஷி நினச்சிக்கோங்க. நினச்ச உடனே அவர் உங்கள் கூட கனெக்ட் ஆயிடுவார். அவரோட எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆயிடும். தவத்தில் அவர் அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். நாம் செய்ய வேண்டியது உட்காந்து கொஞ்ச நேரம் தவம் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. டைம் என்னாச்சு? 1:17 ஆயிடுச்சு. ஓகேவா? 17 ஆயிடுச்சா? ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கேப்பு. பாத்ரூம் யூரின் ஏதாவது போகிறோன்னா போயிட்டு தண்ணி வேணால் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுங்க. உட்காந்தா ஒரு 15 நிமிஷம் நாம் இந்த தவத்தை பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? தீட்சை கொடுத்துடலாம். சரி, போயிட்டு வாங்க. ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். இது மென்சஸ் டைமில் இருக்கிறவங்க இப்போ தீட்சை வாங்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் ஆக்னை சாந்தியை முறையாக வாங்கி பயிற்சி பண்ணாதவங்க துரிய தீட்சை வாங்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஆர்வத்தில் என்னவோ கொடுக்குறாங்கன்னு மிட்டாய் கொடுக்குற மாதிரி வாங்கி வச்சுக்கிறது இல்லை. அப்படி துரியம் சாந்தி எல்லாம் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கு துரியமே வராது. ஆக்னையும் மூலாதாரம் சாந்தி தவம் நல்லா பண்ணாதவங்களுக்கு துரியமே வராது. இது யாரெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு தான் ஆற்றல் மேலே ஏற்ற முடியும். சும்மா பேருக்கு வாங்கி பிரயோஜனம் இல்லை. அதே போல் மென்சஸ் டைமில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ வாங்க வேண்டாம். இந்த வீடியோ நாளைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை போட்டு செஞ்சாலும் அப்போ ப்ரெசண்ட்டில் மகரிஷி அவங்க உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாவனையோடு செஞ்சீங்கன்னா சரி. 2 நாளுக்கு அப்புறம் நார்மலானதுக்கப்புறம் அது செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு சும்மா உட்காந்துக்கோங்க, தீட்சை வாங்க வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் ரெடியாகி வந்துடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்.
வாழ்க வளமுடன். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. தீட்சை கொடுக்கறதால நான் கொஞ்சம் பக்கமாக வச்சுருக்கிறேன். ஓகே, சரி, ஒரே நிமிடம். ஓகே, ரிலாக்ஸாக தியான நிலையில் உட்காந்துக்கோங்க. கண்களை மெதுவாக மூடிக்கலாம். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உடல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கட்டும். மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரிய தீட்சையை இப்பொழுது பெற இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறையாற்றலும் எங்கும் நிறைந்த குருமகான்களின் திரு ஆற்றலும் பஞ்ச பூதங்களும் நவகோள்களும் பிரபஞ்ச அன்னையும் அனைத்து உயிர்களும் இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து ஞானப் பெருமக்களுடைய தெய்வீக ஆசிகளும் நம் உள்ளும் புறமும் பரிபூரணமாக நிறைந்து நின்று இந்த தெய்வீக தியானத்தினை நமக்கு சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக தீட்சையினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல எல 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி அருட்பேராற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அல எல 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உயிர் துகள்களும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. நம்மிடம் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் முற்றிலும் வெளியேறி இறை சக்தியினுடைய முழு வடிவமாக அமர்ந்திருக்கிறது. அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் ஒரு துணையாகவும்
பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அந்த தெய்வீக இறை சக்தி நமக்கு காப்பாக அமைந்திருப்பதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்று. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருமகானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசி பெறுகிறோம். அனைத்து குருமகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசி பெறுகிறோம். எல்லோருடைய பரிபூரண ஆசிகளையும் முழுமையாக பெற்றிருக்கிறோம். இந்த தெய்வீக நிலையிலே துரியதவ தீட்சை தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் ஆக்கினா சக்கரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். ஆக்கினை. ஆக்கினை. உருவ மையத்தில் உயிரின் அசைவை உணர்கிறோம். அருட்தந்தை அவர்களே நம் முன் சுக்குமமாக எழுந்தருளி அவர்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை நம் புருவ மையத்திலே தொட்டு உங்களுடைய ஆக்னியில சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நல்லா உள்வாங்கி அங்கேயே கூர்ந்து கவனிங்க. முழு கவனமும் ஆக்னியில் நிலைக்கட்டும். நல்ல சக்தி குவிஞ்சிருக்கு. இப்போ மெதுவா கண்களை திறந்து எனது கண்களை பாருங்கள். அருட்பேராற்றல் எனது கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை 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 அலையா
பாய்ந்து நிரம்புகிறது. இந்த தெய்வீக பேராற்றல் உங்களுக்குள் பரிபூரணமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும். நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அப்படியே மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. இப்போ புருவ மையத்தில் நினைவை செலுத்துங்க. இப்போ அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, உங்களோட புருவ மையத்தில் வலது கையினுடைய கட்டை விரலை வைத்து அப்படியே புருவ மையத்திலிருந்து அந்த சக்தியை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்க கூடயே நினைவு கொண்டு வாங்க. தலை உச்சியில் வச்சுட்டாங்க. தலை உச்சியில் வச்சு ஆள்காட்டி விரலை வைத்து அப்படியே உச்சியிலிருந்து உங்கள் தலை முழுக்க அப்படியே சுழற்றி விடுறாங்க கீழே வரைக்கும். தலை முழுக்க அப்படியே உங்கள் தலை முழுக்க கவனிங்க. இந்த உயிர் ஆற்றல் நமது மூளை செல்கள் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். தலை உச்சி துரியம். ஆக்னேயில உணர்ந்த அதே உணர்வு இப்போ துரியத்தில் இருக்கிறத உணருங்க. துரியத்தில் உயிரின் அசைவை, இயக்கத்தை நன்கு உணர்கிறோம். மூளை செல்கள் முழுவதும் இந்த உயிர் சக்தி சுழன்று ஓடிக்கொண்டிருப்பதை உணர். மகரிஷி அவர்கள் நம் தலையிலே கை வைத்து அந்த ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. நல்லா உள்வாங்கிக்கணும். மகரிஷி அவர்கள் அவருடைய வலது கையினுடைய உள்ளங்கையை உங்கள் உச்சியில் வைக்கிறாங்க. அப்படியே அவர் கைகளிலிருந்து உங்கள் உச்சியிலே ஆற்றல் அபரிவிதமாக பாய்ந்து கொண்டிருக்கு. நல்லா உள்வாங்கிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த உச்சியில் வலது கை ஆள்காட்டி விரலை வச்சு அப்படியே சுற்றி விடுறாரு. மேலே ஆரம்பித்து அப்படியே தலை முழுக்க அந்த சுழற்சி. நல்லா கூர்ந்து கவனிங்க. நிறைய பேர் அப்படியே தலை மேலே அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலை முடி இருந்தால் முடியை பிடிச்சி மேலே நேராக இழுத்த எப்படி இருக்குமோ
அப்படி அந்த சக்தி அப்படியே இழுக்கும். நல்ல உச்சியில் கூர்ந்து கவனிக்கணும். அந்த உயிரின் அசைவை உணர முடியும். அந்த உயிரின் அசைவை கூர்ந்து கவனிக்க கவனிக்க அப்படியே உயிரோடு உயிராக லயமாக முடியும். இப்போ மீண்டும் மகரிஷி அவர்கள் உங்களுடைய தலையிலே அவருடைய வலது கையை வைத்து அந்த சக்தி அப்படியே பாய்ச்சுறாங்க பாருங்க. குருமகான் தான் பெற்ற தவ ஆற்றல் அனைத்தையும் இன்னும் இறை சக்தியையும் பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து நமக்கு அப்படியே ஆசிகளாக வழங்குகிறார். நம்முடைய பீனியல்ல துரியத்தில் நல்ல ஆற்றல் திணிவு பெறுது. மீண்டும் வலது கை ஆள்காட்டி விடுற உச்சியில் வச்சு அப்படியே சுழற்றி விடுறாரு. அந்த எனர்ஜி அப்படியே தலை முழுக்க பரவி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா பிரபஞ்ச சக்தி இப்போ உங்களுக்குள்ள பாயறக்க ஆரம்பிச்சு. பீனியலில் நல்லா கவனிக்க கவனிக்க பிரபஞ்ச சக்தி நமக்குள் அபரிமிதமாக பாயும். பீனியல் சுரப்பியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் 12 கூம்பு வடிவ அமைப்பு. இது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற 12 ராசி மண்டலங்களிலிருந்து ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. பிரபஞ்ச சக்தி நமக்குள் அபரிமிதமாக பாய்ந்து மூளை செல்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சகஸ்ராதார யோகம். அப்படியே தாமரை இதழ்களெல்லாம் அப்படியே விரிந்து மலர்ச்சி பெறுவது போல இந்த மூளை செல்கள் எல்லாம் அப்படியே இந்த ஆற்றல் உள்ள வந்ததால் அப்படியே திணிவு பெற்று அப்படியே மலர்ச்சி பெறுகிறது. வாழ்க வாழ்க. இப்போ சக்தி வாய்ந்த மனோநிலையில் இப்போ சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லோரும் உங்களை வாழ்த்த இருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை நல்லா உள்வாங்கிக்கும். நல்ல துரியத்தில் மனதை வைத்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய வாழ்த்து அலைகளை உள்வாங்கிக்கும். இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரிய தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவீர்களாக. வாழ்க வளம். சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மகரிஷிகள், பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி அனைத்தும் நம்மை பரிபூரணமாக வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து அலைகளை நாம் துரியத்திலே உள்வாங்கிக் கொள்வோம்.
வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். இப்போ தவத்தை நிறைவு செய்ய இருக்கும். இப்போ துரியத்தில் தவ ஆற்றல் நல்லா குவிஞ்சிருக்கும். அந்த தவ ஆற்றல் அப்படியே உடல் முழுக்க பரவிடுங்க. தலைப்பகுதி, கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்பகப் பகுதி, வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், பாதம், உச்சி முதல் பாதம் வரை தவ ஆற்றல் முழுமையாக பரவி நிற்கிறது. தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கல்பம். இனி சங்கல்பம் துரியத்தில் நின்று சொல்லி பழகும். துரியத்தில் மனசை வச்சுக்கோங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. शांति शांति शांति. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம நிறைவு செய்வோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வை நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லோரும் நல்லா துரியத்தில் உணர்வை பெற்றிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே பெருகி 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 நீங்கள் இறை உணர்வை பெறணும், 16 செல்வங்களையும் பெறணும். நீங்களும் நல்லா இருந்து உங்களை பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இன்றிலிருந்து 1 மாத காலம் 30 நாள் 60 வேளை துரிய தவத்தை நாம் ஆழமாக செய்கிறோம். சரிங்களா? அந்த 30 நாள் நீங்கள் செய்கிறது தான். இப்போ புரட்டாசி மிடில் வந்துட்டோம். இனி ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த மார்கழியில் நீங்கள் உச்சத்தை தொடணும். இறை உணர்வை பெறுவதற்கான தீவிரமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடும். இந்த வருட கார்த்திகை, மார்கழி நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு மாதமாக நீங்கள் வைத்துக்கொண்டு, இப்போ இந்த 1 மாதம், இன்னைக்கு 7ஆம் தேதியா, அடுத்த 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே தவம் இந்த தவம்தான், துரிய தவம். துரிய தவம் தொடங்குறப்ப எப்பொழுதும் போல தவம் செய்து ஆக்னியில் ஒரு 10 நிமிஷம், துரியத்தில் ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணணும். நான் உங்கள் எல்லாருக்காக நான் என்ன ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே அப்படி செய்ய மாட்டோம், பட் நீங்கள் 500க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இருக்கிறதுனால நான் ஒரு உதவி உங்களுக்கு செய்கிறோம். என்ன செய்கிறோன்னா, இன்றிலிருந்து குறைந்தது 1 வார காலத்திற்கு நம்ம ஜூமில் முடிஞ்சால் ஒரு 15 நாள் கூட
மாலை நேரத்தில் இந்த துரிய தவம் மட்டும் நடத்துகிறோம். 6 மணிக்கு தவம் தொடங்கும். 6 மணிக்கு தவம் தொடங்கும். 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் தவம் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு நானே கூட உங்களுக்கு சாயங்காலம் வந்து நடத்துகிறேன். 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் தவம். சரிங்களா? தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுப்பாக இருக்கும். மற்ற எல்லா நாட்களிலும், ஏன்னா இப்போ உள்ள இது செஞ்சிட்ருக்கிறவங்க நூற்றுக்கணக்கான பேர் உங்களோட சீனியர்ஸ், அவங்களுக்கு எல்லா தவமும் தெரியும். அதனால் உயர்ந்த தியானங்களை மட்டும் நம்ம செய்வோம். பட் உங்களுக்காக என்ன பண்ணுறோம், நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, நீங்கள் பிடிச்சு வரணுங்கிற காட்டி இன்றிலிருந்து ஒரு 15 நாளைக்கு 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் துரிய தவம் இதே ஜூம் லிங்கில் நடத்துகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு. இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல, நீங்களாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக அந்த சந்தியா கால வேலையில் செய்யும்போது அந்த தவத்துக்கு ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் உங்களுக்காகத்தான் பண்ணுறோம். காலையில் 5 மணிக்கு இப்போ ஒரு தவம் நடந்துட்டு இருக்குது. 9 மைய தியானம் என்று சொல்லக்கூடிய ஹையர் லெவல் மெடிடேஷன் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து அதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுவும் உங்களுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் காலையிலையும் நான் துரிய தவமே நடத்துகிறேன். காலையில் நான் தான் ரெகுலராக 5 மணிக்கு நடத்துவேன். இன்றைக்கி மட்டும் சாயங்காலம் நடத்துவேன். சாயங்கால தவம் வெவ்வேறு ஆசிரியர்கள் மாற்றி மாற்றி நடத்துவாங்க. காலையில் நான் மட்டும்தான் தவம் நடத்துவேன். 5 மணிக்கு நீங்கள் எல்லோரும் ஜூமில் இணையணும். 15 நாட்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தவத்தை மாற்றிடுவோம். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அதில் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். அப்போ இன்றிலிருந்து ஒரு 30 நாளைக்கு மாலை 6 மணிக்கு நீங்கள் இந்த ஜூமில் ஜாயின் பண்ணி தவம் பண்ணணும். அரை மணி நேரம். காலையில் 5 மணிக்கு தவம் பண்ணணும். இந்த 5 மணி தியானம்தான் நம்மளோட உயிர் நாடி. உயிர் நாடி அதில் தான் இருக்குது. 5 மணி தவம். நீங்கள் இப்போ 500 பேர் இருக்கீங்க, 500 பேரும் வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த தவத்தினுடைய வலிமை என்ன. நான் இவ்வளோ நாள் பேசினதெல்லாம் நீங்கள் ஏதாவது சும்மா நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை. ஆக்னை தவத்தில் நான் கொடுத்த பலன்கள் எல்லாம் இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் தான் அந்த பலனெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு போகிறதுக்கு அல்ல, நீங்கள் அனுபவிப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அனுபவிக்கணும். அது அப்போ தான் அது உங்களோட தான் மாறும். நீங்கள் காசு கொடுத்துட்டு ஜிலேபி வாங்கி வச்சாலும் அது உங்களோட தான் மாறாது. சாப்பிட்டா தான் உங்களோட தான் மாறும். சரிங்களா? செரிமானம் ஆனாதான் உங்கள் உடம்பா அது மாறும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை தவத்தை இந்த 1 மாதம் தீவிரமாக செய்யணும். உங்கள் உடல் நோய்கள் போகணுமா, உங்கள் மனக்குழப்பங்கள் போகணுமா, உங்கள் வாழ்க்கை சிக்கல்கள் தீரணுமா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணுமா, இந்த தவத்தை பண்ணுங்க. நீங்கள் இறை உணர்வு வரைக்கும் பெறுவதற்கு இந்த தவம் தான். நான் நாளையிலேருந்து ஆழமாக இந்த தவத்தை ஒரு 15 நாளைக்கு நடத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் 5 மணிக்கு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜூம் நாளை காலிலேருந்தே நடக்கும். அதில் நிறைய பயிற்சிகள், நன்றி உணர்வு தியானம், கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி அதெல்லாம் நடக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. அதுக்குன்னு 4:30 4:45 வந்து உட்காந்துட்டு அதில் சொல்கிறதெல்லாம் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். நீங்கள் 4:55க்கு ஜாயின் பண்ணுங்கள். 5 மணிக்கு தவம் தொடங்கும். 5:50க்கு முடியும். 3/4 மணி நேரம் தவம். சும்மா ஆழமான தவமாக இருக்கும் உங்களுக்கு. 20 நிமிஷம் ஆக்கினை, 20 நிமிஷம் துரியம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும் உங்களோட மெடிடேஷனே. அந்த 1 மாதத்தில் நீங்கள் வேறு ஆளாக மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு வைராகியமாக இந்த 30 நாள் ஒரு விரதமாக எடுத்துக்கோங்க. தவம் விரதமாக இருக்கிறோம். அதே போல் உடற்பயிற்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்க. அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, ஏன் அந்த ஆக்னை தியானத்துக்கு ஒரு விரதம் இருக்க சொன்னீங்களே, அதுக்கப்புறம் துரிய தவத்துக்கு யாரோ விரதம் இருக்க சொல்லலையான்னு கேட்டாங்க. நீங்கள் இந்த பக்தி மார்க்கம் மாதிரி அப்பப்போ விரதம் இருக்கிறதெல்லாம் இல்லை. ஆக்னையில் விரதம் இருக்க சொல்லிட்டா லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கணும்.
காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், காலையில் உடற்பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், கண்ட உணவை சாப்பிடக்கூடாது, உணவு அளவு முறையோடு இருக்கணும், உழைப்பு அளவாக இருக்கணும், உறக்கம் நல்லா இருக்கணும், நேரத்தில் படுக்கணும், நேரத்தில் எந்திரிக்கணும். அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுவோம். பால் உணர்வு திருமணத்திற்கு பின்பு இருக்கிறவங்க 15 நாளுக்கு ஒரு முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். அது போக மற்றது எல்லாத்தையும் நீங்கள் எப்பொழுதும் கடைபிடிக்கணும். அது ஏதோ விரதத்துக்கு கடைபிடிச்சதல்ல, நம்ம வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஞானங்கள். அதை விட்டுறாதீங்க. பயிற்சியை நல்லா பண்ணுங்க, 5 அளவு முறை நல்லா கடைபிடிங்க. காலை மாலை தியானம் நாம் இன்றிலிருந்து தொடங்கி 30 நாளைக்கு ஆழமாக பண்ணுறோம். அது ஒரு நாள் டு ஒரு நாள் 3 வேளை தியானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கிடைத்தற்கரிய வாய்ப்பு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இனிமேல் அந்த வாய்ப்பை எப்போவுமே பெறவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். அதுவும் புதுசாக தவம் எடுத்தவங்க முதல் முறையாக நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க. அதை நல்லா பிடிச்சிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பேட்சில் இருக்கிற அந்த 700 பேரை நல்லா கொண்டு வரணும்னு தீவிரமாக முயற்சி எடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த தவத்தெல்லாம் மாற்றம். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இதில் பயிற்சி எடுத்திருக்காங்க. யாருக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் நாங்கள் கொடுக்கல. ஆனால் உங்கள் பேட்ச் நீங்கள் சின்சியராக நல்லா பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிறையா பேர் வந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏதோ 50 பேர் 100 பேர் எல்லாம் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வாரம் அல்லது 10 நாளுக்குள்ளே நான் மாற்றிட்டு வேறு தியானத்துக்கு போயிடும். ஏன்னா ஆல்ரெடி 200 பேர் வந்துட்டு இருக்காங்க. 200 யூடியூப்பில் ஒரு 100 பேர் 300 பேர் டெய்லி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ அவங்க உங்களை விட சீனியர். இப்போ அவங்ககிட்டலாம் சொல்லி உங்களுக்காக நம்ம மாற்றி இது ஏற்பாடு பண்ணுறோம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க துரியம் பண்ணுறப்பே துரியாதீதம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சவங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ உங்களுக்காக இது மாற்று ஏற்பாடு பண்ணுறோம். உங்களுக்காகன்னா நிறைய பேரை பார்க்காதீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நாளைக்கு எனக்காக காலையில் தியானம் நடத்துகிறாங்க, இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து எனக்காக தியானம் நடத்துகிறாங்க, அப்போ நான் போகணும். நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நான் சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறேன், நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. இப்போ நான் வந்துடுவேன், நீங்கள் வந்துடுவீங்களா? அதுதான் சேலஞ்ச். குளிச்சுட்டு வர முடிஞ்சால் குளிச்சுட்டு வாங்க காலையில். இல்லை குளிக்கிறது சிரமமாக இருந்தால் தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுக்கோங்க. அது தப்பு இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குன்னு கட்டாயப்படுத்த வேண்டாம். சரிங்களா? எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூரின் பாத்ரூம் ஏதாவது போகிறனா போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 4:50 4:45 எந்திரிச்சா போதும். குளிக்கிற விருப்பம் இருக்குது, நேரத்தில் எந்திரிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு 4:30 எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு வாங்க. குளிக்க முடியலையா அப்படியே உட்காரு. சரிங்களா? இந்த தவத்தினோட அருமையை இந்த 30 நாளில் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சும்மாவா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீருதா என்னங்கிறத இந்த 30 நாளில் பார்த்துடலாம். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுங்க. இன்றைக்கி சாயங்காலம் அது கூட சில நுட்பங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்பீச் பிரபஞ்ச சக்தியை நேரடியாக பெறக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 5 டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதையும் பயன்படுத்தினீங்கன்னா அது துரியம் இன்னும் அபரிமிதமாக வேலை செய்யும். இன்னும் உங்கள் உடம்பு மனசெல்லாம் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதையும் இன்றைக்கி சாயங்காலம் ஸ்பீச்சில் கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் 30 நாள் தவம் பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. தவம்ங்கிறது துரியம் எப்போ பண்ணாலும் எப்பவும் போல் இட தூய்மை அருளாற்றல் பாய்ச்சல் சொல்லிவிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணோம்னா 5 நிமிஷம் ஆக்கினை பண்ணணும், 5 நிமிஷம் துரியம் பண்ணணும். அப்படி தான் துரிய தவம் பண்ணணும். ஆக்கினை தவம் நேராக பண்ணிடுவோம், பட் துரியம் நேராக போகக்கூடாது, தப்பு. சரிங்களா? இதுதான் நுழைவாயில், இதுதான் ஓப்பனிங் கேட்டு. இங்கே போய் தான் சாமியை தரிசனம் பண்ணணும். சரிங்களா? நேராக சாமிகிட்ட போகக்கூடாது. அப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணிவிட்டு இங்கே 5 நிமிஷம் போகணும். சார் எனக்கு அரை மணி நேரம் இருக்குது, அப்போ இங்கே 1/4 மணி நேரம், இங்கே 1/4 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் இருக்குது, இங்கே 30 நிமிஷம், இங்கே 30 நிமிஷம். அப்படி தான் பண்ணணும். நீங்கள் வாங்க, 2-3 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே உங்கள் எல்லாரையும் வாழ்த்திட்டேன். சிறப்பாக வாழ்க, நீடோடி வாழ்க, நிறைவாக வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. இன்று நமக்காக துரிய தவத்தை பற்றிய ஒரு தெளிவான